கும்பாபிஷேகம் பார்க்க எவ்வளவு கூட்டம் பாருங்கள். மூலவர் விமானம், கொடிமரம், அம்மன் சன்னதி எல்லாத்துக்குமே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சிவவாத்தியம், சிவனடியார்கள், சிவனடியார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. காலையில் 9:30 மணிக்கு சுளீர்னு வெயில் அடிக்குது. கூட்ட நெரிசல், வெயில் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. அதனால் ரொம்ப ஆர்வமாகவே காத்துட்ருக்காங்க. இதோ கலசங்களை கொண்டு வராங்க கும்பாபிஷேகம் செய்வதற்கு. நுழைவாயில் கோபுரங்கள் எல்லா சன்னதிகளுக்கும் சாளரம் கட்டியிருக்காங்க. அது மூலமாக இந்த கலசங்களை கொண்டு போய் அபிஷேகம் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் செங்கல்பட்டில் இருக்க காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரநாதர் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகம் தாங்க. செங்கல்பட்டில் இந்த கோயிலோட அமைவிடம், அதாவது ஹார்ட் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு மையப்பகுதியில் இந்த கோயில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு போகுங்க. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவு தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டின மாதிரியே வலது பக்கம் ஒரு ரோடு போகுங்க. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே பார்த்திங்கன்னா இந்த ஏகாம்பரநாதர் கோயிலை ஈஸியாக அடைந்திடலாம். பல்லவர் காலத்திலிருந்தே செங்கல்பட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக தாங்க இருக்கும். ஏன்னா பல்லவர்களோட தலைநகரம் காஞ்சிபுரமாக இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா கலைகளை வளர்த்தது மகாபலிபுரத்தில். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து மகாபலிபுரம் போகணும்னா நம்ம செங்கல்பட்டு வழியாக தாங்க போகணும். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த செங்கல்பட்டிலேருந்து திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், மகாபலிபுரம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் எல்லாத்துக்குமே போகிறதுக்கு பஸ் இருக்குங்க. இது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக சொல்லுவேன். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா குலவை ஏரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு அந்த ரயில் பயணம் செய்யும்போது அந்த ஏரி கரையோரம் இந்த ட்ரெயின் போகும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த செங்கல்பட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு தாங்க, செங்கல்பட்டுனே தான் சொல்லலாம். ஆலப்பாக்கம் அப்படி இல்லைன்னா வல்லம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே இருக்க குடைவரை கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ரொம்ப ஒரு பெரிய மலையை குடைந்து ஒரு சிவன் கோயிலை உருவாக்கியிருப்பாங்க. இந்த கோயிலையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. இந்த குடைவரை கோயில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில், அதுவும் மகேந்திரவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. அதிலிருந்தே இந்த செங்கல்பட்டு இல்லை செங்கழுநீர் பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர் எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளவு பழமையான ஒரு ஊருங்க. இந்த குடைவரை கோயிலில் பார்த்திங்கன்னா கொற்றவைக்கு ஒரு சிற்பம் இருக்கும். இங்கே இருக்க விநாயகர் ரொம்பவே அழகாக இருப்பார். சிவன் பார்வதிக்கு இந்த மலையை குடைந்து அதில் கோயில் உருவாக்கியிருப்பாங்க. இந்த வல்லம் குடைவரை கோயிலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றுங்க. 2011 நவம்பர் மாதத்தில் இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா விஜயநகரத்தார் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் காஞ்சிபுரத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக சன்னதி இருக்கும், காமாட்சி அம்மனுக்கு தனியாக சன்னதி இருக்கும். ஆனால் இந்த செங்கல்பட்டில் காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரராக இங்கே மட்டும்தாங்க பார்க்க முடியும்.
இது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே இந்த யாகசாலையெல்லாம் படம் எடுக்கணுன்றதுக்காகவே வந்தாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா இடத்தையுமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. இந்த ஏகாம்பரநாதர் கோயில் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் கோயில்லையுமே தலைவிருச்சம் பார்த்திங்கன்னா மாமரம். இந்த இடமே பார்த்திங்கன்னா மாவடி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. அதாவது செங்கல்பட்டில் இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மாவடின்னு தான் சொல்லுவாங்க. ஏகாம்பம் அப்படின்னா ஒரு மாமரம் அப்படிங்கிற மாதிரி பொருள். ஸோ இந்த இடத்துலையும் மாமரங்கள் நிறைந்திருந்திருக்கலாம். இந்த இடத்துலையும் கோயில் கட்டியிருக்காங்க. அதனால் காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம், மூலவரம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் இருப்பார். அதே மாதிரி அம்பாள் தெற்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. கோஷ்டத்தில் எல்லா பழமையான சிவன் கோயில்களில் இருக்க மாதிரியே கோஷ்ட மூர்த்திகள் இருப்பாங்க. ரொம்ப ஒரு பரபரப்பான ஏரியாவில் இந்த கோயில் இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா அப்படி ஒரு அமைதி நிலவும். ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானமும் கொடுப்பாங்க. இந்த கோயிலை புதுப்பித்து திருப்பணிகள் செய்வதற்காக கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்காங்க. கிழக்கு நுழைவாயில் கோபுரம், அது மட்டும் இல்லாமல் புதுசாக கொடிமரம் உருவாக்கியிருக்காங்க. கோயிலில் இருக்க வாகன மண்டபம், வசந்த மண்டபம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீரமைத்து புதுப்பிச்சிருக்காங்க. கூட்டத்தை ரொம்ப அழகாக கட்டுப்படுத்தி இருந்தாங்க. கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி எல்லாம் அழகாக உட்கார வச்சுட்டாங்க. கருவறையில் ஏகாம்பரேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. கருவறைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவறையை சுற்றி வரும்போது பால விநாயகர், எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. ஸோ இங்கேயுமே தட்சிணாமூர்த்தியை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மேற்கில் லிங்கோத்பவர் இல்லை விஷ்ணு இருப்பார். அதுக்கப்புறம் வடக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா பிரம்மாவும் துர்க்கையும் இருப்பாங்க. அதே மாதிரி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த மாதிரி இருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தி மண்டபம், கொடிமரம், பலிபீடம் எல்லாமே இருக்குது. இந்த சிவ வாத்தியங்களை வாசிக்கிறவங்க எவ்வளோ ஒரு உற்சாகமாக ஆனந்தமாக வேறு லெவல் எனர்ஜிங்க. மணி 9:30 ஆகிடுச்சு. கூட்டம் ரொம்பவே அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா கலசங்கள்லாம் புறப்படுது. யாகசாலையிலேருந்து கலசங்கள்லாம் புறப்படுது. ஒவ்வொரு சன்னதிக்கு மேலேயுமே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. விநாயகர் சன்னதி, பைரவர் சன்னதி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நுழைவாயில் கோபுரங்களுக்கும் பண்ணுவாங்க. அதே மாதிரி மூலவர் விமானம், காமாட்சி அம்மனுக்குள்ள விமானம், கொடிமரம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பண்ண போகிறாங்க. அதனால் இங்கேருந்து கலசத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. யாகசாலையிலேருந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த கலசங்கள் மேலே போகுது. நீங்கள் கும்பாபிஷேகம் நேரத்தில் மட்டும்தான் இந்த கோயிலோட மேற்கூரையில் ஏறுறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மேற்கூரை மேலே ஏறி அந்த விமானத்தில் இருக்க கலசத்துக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க. மூலவர் விமானம், கொடிமரம், காமாட்சி அம்மன் சன்னதிக்கு மேலே
எல்லா இடத்துலையுமே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டவுனுக்குள்ளேயே, அதுவும் ஒரு மைய பகுதியில் இருக்குது. அதனால் நிறைய கூட்டத்தை வந்து உண்மையிலேயே கோயில் நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி ரொம்ப அழகாக கையாண்டிருந்தாங்க. ஒரு பக்கமாக மட்டும்தான் உள்ளே வரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் வெளியே போகிறதுக்கு மட்டும் அனுமதி. அதனால் வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக அந்த கிழக்கு கோபுரம் வழியாக வெளியே போனாங்க. ஸோ அந்த தள்ளு முள்ளு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணாங்க. ஓம் யோகாசனாய நமः, பத்மாசனே, ஓம் கந்தாய நமः, ஓம் பீஜாய நமः, ஓம் அங்குராய நமः, ஓம் நாளாய நமः, ஓம் கண்டகேபியோ நமः, ஓம் தலேபியோ நமः, ஓம் கேசரேபியோ நமः, ஓம் கன்னிகாயி நமः. பைரவருக்கு ரவி வந்துட்டார பாரு, பைரவர் வந்துட்டார பாருங்க, இருக்காரா? मूलेन अवतमुद्रां महामुद्रां पंचमुखी मुद्रामावत्य सविता मूलेन पादयोः पाद्यं सुतान्तेन आजमनं महान्तेन अर्घ्यं दत्त्वा आत्मदत्ते विद्यादत्ते तत्पादे ओम भावगं शिवलिंग शिवाय नमः, ब्रह्मांग ईशानमूर्ताय नमः, तत्रवत्राय नमः, घोरहृदयाय नमः, वामनयुग्याय नमः, प्रज्योतिनामूर्तये नमः, हृदयाय नमः, सरसे नमः, शिखाय नमः, कवचाय नमः, नेत्राय नमः, अस्त्राय नमः, शिरसिद्ध्यासनाय नमः. இதோ கும்பாபிஷேகம் மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்க விமானத்தில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது. அவங்க பார்த்திங்கன்னா அபிஷேக நீரை வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயும் தெளிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அனுபவம், ஒரு வேறு லெவல் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த குட்டி பையன் 6th படிக்கிறாப்புல, திருக்கழுக்குன்றம். இப்போ வந்து பள்ளி விடுமுறை அப்படிங்கிறதால இந்த சிவவாத்திய குழுவோடு இணைந்து இவரும் வந்து இந்த கோயிலில் வந்து சிவவாத்தியம் வாசிச்சிருக்காரு. கும்பாபிஷேக நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.